ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோவை எடிட் பண்ணி எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து iMovie அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா வீடியோ எடிட்டுக்கு. இந்த iMovieங்கிறது வந்து மேக் ஓஎஸில் இன்பில்ட்டாக இருக்கிற வீடியோ எடிட்டர் ஆப். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு iMovieங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா iMovieங்கிற ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கிரியேட் நியூங்கிற ஆப்ஷனில் மூவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டா அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதில் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நேமை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இம்போர்ட் மீடியா ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ இருக்கிற ஃபோல்டருக்கு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபோல்டருக்கு போகிறேன். ஸோ ஃபைல்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இம்போர்ட் ஆகும்போது அந்த இண்டிகேட்டர் வந்து இம்போர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும், எவ்வளோ இம்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இம்போர்ட் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த உங்கள் ப்ராஜெக்ட் நேமை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் கரெக்டான நேம் என்னவோ அதை கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது லோகோ மாதிரி செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸை மட்டும் லைட்டாக காப்பி பண்ணி உங்கள் புது ப்ராஜெக்ட்ஸ்லேயும் போட்டுக்கலாம் ஃபார் ஸ்டாண்டர்டுக்காக. நான் இங்கே என்னோடய ஸ்டார்டிங் நேமை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ ஓகே, மேலே இருக்கிற இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் உங்கள் வீடியோவை ஃப்ரேமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது, ஷார்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஜஸ்ட் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை கரெக்டாக தான் இம்போர்ட் ஆகிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே இருக்கிற போர்டில் போடணும். எத்தனை ஸ்ப்ளிட்டட் வீடியோவை கூட நீங்கள் இந்த போர்டில் போட்டு ஒரே வீடியோவாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்காக ஒரு 2 வீடியோவை வந்து ட்ராக் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அதை வந்து ஆர்டரும் நீங்கள் மாற்றிக்கலாம், எது ஃபஸ்ட்டு வரணும் எது செகண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கர்சரை அது மேலே மூவ் பண்ணும்போது அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய வீடியோவை உள்ளே போட்டிருக்கேன். எனக்கு தேவையான போர்ஷனை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய கர்சரை வச்சு ட்ராக் பண்ணி பார்த்துக்கிறேன், அது எத்தனை செகண்ட் வரல எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிளியராக இல்லாங்காட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவை ஃப்ரேமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிளியர் விஷன் கிடைக்கும். என்னோடய செகண்ட்ஸும் நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் எங்கே கர்சரை வச்சு கிளிக் பண்ணுறனோ அப்போ வந்து அந்த செகண்ட்ஸ் வந்து மேலே இண்டிகேட் பண்ணும். ஸோ அதை பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் கிளிப் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கிளிப் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வீடியோ அப்படியே ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ மறுபடியும் ஒருக்கா நான் கர்சரை வச்சுட்டு நான் கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கேனான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தேவையில்லாத வீடியோவை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன் ரைட் கிளிக் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் டெலிட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணி என்னோடய வீடியோ கரெக்டாக தான் கட் ஆகிருக்கா, கரெக்டாக சீக்வன்ஸில் இருக்கா, ஸ்பிட்டட் வீடியோஸ் எல்லாமே சேர்ந்து அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒருக்கா ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எல்லாமே ஓகே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அடுத்து வந்து ஆடியோ ரெக்கார்ட்ஸ். ஆடியோ ரெக்கார்டுக்கு வந்து ஜஸ்ட் அங்கே ஒரு ஆடியோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டைமர் ஓட ஆரம்பிக்கும் 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓடி முடிஞ்ச உடனே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா உங்கள் கர்சர் எங்கே இருக்கோ அந்த செகண்ட்ஸ்லேருந்து உங்களோட ஆடியோ அந்த வீடியோக்கு சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும், லைக் டப்பிங் பேசுகிற மாதிரி தான். ஸோ கீழே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ ஃபைலாம் க்ரீன் கலரில் தெரியும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து
நீங்கள் வந்து இந்த வீடியோவை டைரெக்டாக யூடியூபுக்கு அப்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களோட வீடியோவாக எக்ஸ்போர்ட் ஆகும். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூபுக்கு இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஃபைல் சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு ஒரு லோக்கலில் ஒரு காப்பி வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வீடியோவோட ரெசல்யூஷனை சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட மெமரியும் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோல்டர் பார்த்து கேட்கும் எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபோல்டர் பார்த்துலாம் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவோட நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வீடியோவாக எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த இண்டிகேட்டர் தான் வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான இண்டிகேட்டர். ஸோ அது வந்து ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாப்அப் காமிக்கும். அதில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஷோ பண்ணிட்டு அப்படின்னு கேட்கும். ஷோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்குதோ அந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த ஃபைலை காமிக்கும். நீங்கள் ஒருக்கா அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு யூடியூபுக்கு டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. You can find our Android app in Play Store. We shared our link in description. Facebook page link வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. Make it simple, feel the taste.